எல்லாமே செவல் கலர்ண்ணா. ஆ. ஜெர்சி அப்புறம் இது நாட்டு கிராஸ் எல்லாம். செக் பண்ணீங்களா? பால்லாம் செக் பண்ணலாம், நல்லா இருக்குண்ணா காம்பெல்லாம். அது எவ்வளோ பால் சொல்லியிருக்காங்க? அதுவும் 12 சொல்லியிருக்காங்கண்ணா. 12 சொல்லி. இல்லை, நாங்கள் போன வாரமும் வந்து 6 மாடு அவர்கிட்ட எடுத்து போனோம். பரவாயில்ல, செட் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் மறுபடியும் இது பண்ண டெவலப் பண்ணுறதுக்கோசரம் நான் மறுபடியும் 6 மாடு எடுத்து. போன வாரம் வந்து 6 மாடு எடுத்தீங்க, இந்த மாடு 6? ஆமாங்கண்ணா. இல்லை, எல்லாம் மீடியம் பட்ஜெட் தான். மீடியம் பட்ஜெட்டில் தான் எடுத்தீங்க. பேச்செல்லாம் கரெக்டாக வரவங்களுக்கு வந்து கரெக்டாக வாங்கி தர, ரேட் கம்மி பண்ணி அவங்ககிட்ட வந்து நல்லா பேசி வாங்கி தர கம்மி ரேட்டில். எல்லாமே செவல் கலர்ண்ணா. ஜெர்சி அப்புறம் இது நாட்டு கிராஸ் எல்லாம். பேச்செல்லாம் கரெக்டாக வரவங்களுக்கு வந்து கரெக்டாக வாங்கி தர, ரேட் கம்மி பண்ணி அவங்ககிட்ட வந்து நல்லா பேசி வாங்கி தர கம்மி ரேட்டில். சொந்தமாக வந்து தீவன பில்லு இதெல்லாம் நம்ம சொந்த நிலத்தில் வந்து அத்து போகிற மாதிரி இருக்கணும். மெயினாக அது ஒன்று. அது இருந்துட்டாவே நம்ம லாபகரமாக ரன் பண்ணலாம். இடமும் சொந்த இடத்துல வச்சு பண்ணணும். வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியான பொருள், மாட்டுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியான பொருள் கொடுத்தீங்கன்னா அந்த வெயில் கிளைமேட்டுக்கு செட் ஆகிடும். அதே போல் மரத்து நெயில் மெயினாக தேவை. சரிங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. எந்த ஊரில் தானே வரீங்க? வேலூர்லேருந்து வரோங்க. வேலூர். சரி, நீங்கள் எத்தனை மாடு எடுத்துறீங்க? 6 மாடு எடுத்துருக்கணும். 6 மாடுங்களா? ஆமாண்ணா. ஓகே. என்னென்ன டைப் மாடு எடுத்துறீங்க இன்றைக்கி? சுற்றி இருக்கிறது எல்லாமே நீங்கள் எடுத்த மாடு 6 மாடு? ஆமாம், 6 மாடு தான். சரி, எல்லாமே எப்படின்னா கண்ணு மாடுங்களா சென மாடுங்களா? கலந்து எடுத்துக்கணும். கலந்து எடுத்துக்கோம். கண்ணு மாடு எடுத்துக்கோம், சென மாடு எடுத்துக்கோம். எத்தனை கண்ணு மாடு எத்தனை சென மாடு எடுத்தீங்க? 4 கண்ணு மாடு 2 சென மாடு எடுத்துக்கணும். 4 கண்ணு மாடு 2 சென மாடுங்களா? ஆமாண்ணா. சரி, நான் ஒவ்வொரு மாட்டை பற்றி சொல்லிடுங்க. இப்போ என்ன நினைக்கிறேன், இது என்ன டைப் மாடு, இது எத்தனை கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுது? இது கண்ணு போட்டு வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சுண்ணா. ஜெர்சிண்ணா. அது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு போட்டு 2 நாள் ஆச்சுண்ணா. இது வந்து கண்ணு போட்டு 2 நாள் ஆச்சு. 2 நாள் ஆச்சுண்ணா. போடிண்ணா. மோடி டைப். போடி டைப். சரிண்ணா. இது என்ன கண்ணா போட்டிருக்கு? பொட்டை கண்ணா. பொட்டை கண்ணுங்களா? ஆமாம். 2 நாள் ஆச்சு. பால் தெளிஞ்சிருச்சுங்களா? இல்லைண்ணா, இன்னும் தெரியலண்ணா. அது எவ்வளோ பால் சொல்லியிருக்காங்க? அது பால் வந்து 2 வேலையும் 13 சொல்லியிருக்காங்கண்ணா. 2 13. செக் பண்ணி பார்த்துருங்க கறந்து? இல்லைண்ணா, போயிட்டு தான் கறக்கணும், வீட்டு தான். போய் தான் கறக்கணும். ஆமாண்ணா. சரி, அப்படியே இந்த மாடு சொன்னீங்க, இது என்ன கண்ணு போட்டிருக்கு? இதுவும் பொட்டை கண்ணு தானே போட்டிருக்கு. பொட்டை கண்ணு. இது 2 நாள் ஆச்சுங்களா? இது ஒரு வாரம் ஆயிடுச்சுங்கண்ணா. ஒரு வாரம். பால் தெளிஞ்சிருச்சு அப்போ? தெளிஞ்சிட்டு. இதே கறந்துட்டீங்களா? இல்லைண்ணா, இன்னும் கறக்கலண்ணா. இது எவ்வளோ பால் சொல்லியிருக்காங்க? இது 2 வேலை 13 14 வரும்னு சொல்லியிருக்காங்க. 13 14. சரி, மாடு இந்த மாடு 13 14 வரும் நம்பிக்கை இருக்கா? இருக்கும், வரும்ண்ணா. சரி, ஓகே. அடுத்த மாடு எதுனா? அடுத்த மாடு அதுண்ணா. முன்னாடி சென மாடுங்கண்ணா. சென மாடுங்களா? ஆமாண்ணா. அது எவ்வளோ நாள் டைம் சொல்லியிருக்காங்க கண்ணு போட? இன்னும் 10 நாள் சொல்லியிருக்காங்கண்ணா. 10 நாள். ஆமாண்ணா. சரி, அடுத்தண்ணா? அடுத்தது இது கண்ணு மாடு படுத்துக்குதுண்ணா. கீழே படுத்துற கண்ணு மாடுங்களா? ஆமாம், கண்ணு மாடுங்கண்ணா. அதுவும் ஒரு வாரம் ஆயிடுச்சுங்களாண்ணா. கண்ணு போட்டு பொட்டை கண்ணுண்ணா. சரி, அதுவும் 10 11 வரும்ண்ணா. 10 11. ஆமாண்ணா. சரிண்ணா. அது எத்தனை இதுண்ணா அந்த மாடு? அது 4வது இதுண்ணா. 4வது. எத்தனை பல்லு? பல்லு கடையாதிச்சிங்கண்ணா. கடைப்பல்லு. சரி, அடுத்த மாடுண்ணா? அடுத்த மாடுனா இது சென மாடு பத்துட்டு இருக்குதுண்ணா. படுத்து செவலையா? ஆமாண்ணா. அது என்ன டைப்ண்ணா மாடு? அது ஜெர்சி கிராஸ்ண்ணா. ஜெர்சி கிராஸ். ஆமாங்கண்ணா. அது எவ்வளோ டைம் சொல்லியிருக்காங்க? அது ஒரு 15 நாள் ஆகணும். 15 நாள் ஆகும். ஆமாண்ணா. ஓகே. வேறு? அது ஒரு கண்ணு மாடுங்கண்ணா. போடி. அது மோடி டைப்பில் நிற்கிற கண்ணு மாடுங்களா? ஆமாங்கண்ணா. சரி, ஓகேண்ணா. அது கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுது? அது கண்ணு போட்டு அதுவும் ஒரு வாரம் தாண்டிச்சுங்கண்ணா. ஒரு வாரம் தாண்டிடுச்சுங்களா? ஆமாங்கண்ணா. ஓகே. அப்போ பால் தெளிஞ்சிருக்கும் அதுவும்? அதுவும் தெளிஞ்சிச்சுண்ணா. அதெல்லாம் பாலுக்காக செக் பண்ணிருக்கீங்க? பாலெல்லாம் செக் பண்ணலாம், நல்லா இருக்குண்ணா காம்பெல்லாம். அது எவ்வளோ பால் சொல்லியிருக்காங்க? அதுவும் 12 சொல்லியிருக்காங்கண்ணா. 12 சொல்லியிருக்காங்க. சரி, ஓகேண்ணா. இப்போ நீங்கள் வந்து மணியாட்ட மாடுக்கு வந்துடுங்க. ஆமாம். வரும்போது நீங்கள் என்ன ஒரு எதிர்பார்ப்போட வந்தீங்க? இல்லை, நாங்கள் போன வாரமும் வந்து 6 மாடு அவர்கிட்ட எடுத்து போனோம். பரவாயில்ல, செட் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் மறுபடியும் இது பண்ண டெவலப் பண்ணுறதுக்கோசரம் நான் மறுபடியும் 6 மாடு எடுத்து. போன வாரம் வந்து 6 மாடு எடுத்தீங்க, இந்த மாடு 6? ஆமாங்கண்ணா. ஓகே. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நாங்கள் விவசாயம் தான் பார்த்துட்ருக்கோம். விவசாயம் பார்த்து பண்ண ஃபார்ம் டைப் கொண்டு போகிறோம். ஃபார்ம் டைப் கொண்டு போகிறோம். சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி எடுத்து போன மாடில் அவர் சொன்ன பால் வந்துச்சா? வந்துருச்சுங்கண்ணா. வந்துச்சு. ஆமாம். போன வாரம் 6, இந்த வாரம் 6. ஆமாங்கண்ணா. அதுக்கு முன்னாடி எத்தனை மாடு வீட்டில் வச்சுருந்தீங்க? வீட்டில் வந்து ஒரு 3 மாடு வச்சுட்ருந்தோம். 3 மாடுங்களா? இப்போ மொத்தமாக இப்போ உங்கள்கிட்ட 5 மாடுக்கு பக்கமாக இருக்குது. 5 மாடு இருக்கணும். சரி, ஓகேண்ணா. இப்போ இந்த மாடெலாம் நல்லா பால் ஒரே மாதிரி வர என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, என்னென்ன நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? எல்லாம் நார்மலாக போட்டு நைஸ் தவிடுங்க, ஃபீடு இதெல்லாம் போடுறோங்க. ஃபீடு என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க? ஃபீடுனா கோதுமை தவிடு, பீர் பூசா போடுறோம், உளுத்தநோய் போடுறோம். தினையா? சரி, ஓகேண்ணா. இப்போ வந்து சென மாடு கண்ணு மாடு கலந்து எடுத்து போகிறீங்க. ஆமாங்க. இப்போ சென மாடெலாம் இந்த வெயிலுக்கு எப்படி கவனிக்கணும்? மற்ற நெகிழில் கட்டி வச்சுருந்தா போதுண்ணா. நெயில் மற்றபடி வந்து ஹீட்டான பொருள் அதிகமாக கொடுக்கக்கூடாதுண்ணா. கோல்டான பொருளாக போடணும். இப்போ நீங்கள் எடுக்கிற மாதிரிலாம் இந்த வெயில் தாங்குங்களா? எங்கள் சைடுக்கு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்து கொடுத்துக்காருண்ணா. வெயிலுக்கெல்லாம் நல்லா தாங்கணும்ண்ணா.
எல்லாமே வெயில் தாங்குற மாதிரி தான் நான் எடுத்து தாங்க முதல் தூத்துவாங்க. சரி, நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கணும், இருந்திருப்பீங்க ஃபஸ்ட் டைம் வரும்போது. பின்ன இந்த பட்ஜெட்டில் அமையணும்னு நினச்சி வந்தீங்களா, அது மாதிரி அமைஞ்சுதா? பட்ஜெட் தாண்டி போச்சா? இல்லை இல்லை அமைஞ்சது நேரத்தோட வந்து. இதெல்லாம் என்ன பட்ஜெட்னா இது எல்லாமே உங்கள் பட்ஜெட்டில் அமைஞ்சிச்சின்னு சொல்கிறீங்க. வந்துருச்சு. லோ பட்ஜெட்லாம் ஹை பட்ஜெட்ல? இல்லை எல்லாம் மீடியம் பட்ஜெட் தான். மீடியம் பட்ஜெட்டில் தான் எடுத்துருக்கீங்க. சரி, எல்லாமே தலைச்சி ஏற்றுங்களா இல்லை 2000 3000? தலைச்சி தலை எதுவும் இல்லை, எல்லாம் 2000 3000 எல்லாமே 2000 2003. சரி, போன டைம் எடுத்து போன மாடு அதெல்லாம் தலைச்சி ஏற்று 2வது இதெல்லாம் கலந்து வந்துச்சு. இப்போ இதில் தலைச்சி ஏற்றலாம் 12 13 சொல்லியிருக்காரு, அதான் வருமா? 10 11 வரைக்கும் கிட்ட வந்துடும். கவனி போச்சா இன்னும் 10 நாள் போச்சுன்னா வந்துடும். அதே போல் தலைச்செல்லாம் எவ்வளோ வரும் நம்பிக்கை கேரண்டியாக சொல்கிறீங்க? இல்லை இது பால் கொடியெல்லாம் நல்லா இதுவாக இருக்குது. கனமாக இருந்துச்சுன்னா பால் நல்லா கறக்கும். அந்த மாதிரி பார்த்தா எடுக்கணும். ஸோ ஓகே. இப்போ அந்த மாடு தலைச்சல் இருக்குன்னா இப்போ இந்த மாட்டில் மெயினாக என்ன விஷயத்தை பார்த்தா பால் கறக்கும் கண்டுபிடிக்க முடியும், அதை பற்றி சொல்லுங்களேன். பால் கொடி, மடி நொடி, இது சுருக்கத்தெல்லாம் பார்த்து இது பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்து செக் பண்ணி எடுக்கணும். அதை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எடுத்த மாலை நல்லா குணமாக இருக்குங்களா? குணத்துலலாம் நல்லா இருக்குது. செக் பண்ணி தான் எடுக்கலாம். மாடு கை வச்சு உட்காந்து கை வச்சு பார்த்து எல்லாம் தடவி பார்த்தா எடுக்கலாம். மாடு ஒதுக்கிட்டு எதுவும் இல்லை, எல்லாம் நல்லா டைப் எல்லாமே நல்லா இருக்குது. சரி ஓகே. இப்போ பால் எல்லாமே கறந்து செக் பண்ணி பார்க்கணுமா இனிமேல் தான்? எதுவுமே தான் வீட்டில் தான் எதுவுமே செக் பண்ணுவோம். இங்கே செக் பண்ணி சொல்லுவார் அண்ணே? இங்கே செக் பண்ண சொல்லுவார். டைம் இருந்தால் பண்ணுவோம், இல்லைன்னா வீட்லேயே நாங்கள் போய் பண்ணுவோம். நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்குது. போன டைமில் எப்படி செக் பண்ணி கொடுத்தாரா, வீட்டில் போய் செக் பண்ணிங்களா? போன டைம் இங்கேயே கறந்து செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே. நான் போன டைம் எடுத்து போனால சென மாடு எடுத்து போனீங்களா, கண்ணு மாடு மட்டும்தான்? கண்ணு மாடே மொத்தம் எடுத்துன்னு போவோம். போன டைம் 6மே கண்ணு மாடு? கண்ணு மாடு தான் எடுத்துருப்போம். 6மே கண்ணு மாடு, 6மே சொந்த பால் வருதுங்களா? பால் வருது. ஓகே. இப்போ புதுசாக வராவது ரெஃபர் பண்ணலாங்களா நம்பிக்கையா? தைரியமாக சொல்லலாம். ஓகேண்ணா, ஒரு நம்பி 6 மாடு எடுத்துருக்கீங்க. இப்போ அடுத்த வாரம் 6 மாடு எடுத்துருங்க. ஒரு பேரம் பேசல எப்படின்னா ஏதோ ஒளிவு மாதிரி இருக்குங்களா? இல்லை நேரடியாக கேட்டுன்னு தான் செய்கிறாரு. இந்த ரேட்டு எடுத்துக்கிறீங்களா, இல்லை வேணான்னா விட்டுலாம், இன்னொரு மாடு போய் பார்க்கலான்னு சொல்கிறாரு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து எடுக்கும்போது இவர் எப்படி கான்டாக்ட் பண்ணீங்க, எத்தனை மாடு எடுக்கணும், எப்படி பேசுனீங்க? ஃபஸ்ட்டு ஒரு 4 மாடு எடுக்கலான்னு வந்தோம். வந்து இது பண்ணும்போது மனசுக்கு பிடிச்சிச்சு, இன்னும் 2 மாடு சேர்த்து எடுத்துன்னு போயிட்டோம். கான்டாக்ட் பண்ண போய் சொல்லிட்டீங்களா 6 மாடு எடுக்கணும் அப்படின்னு? இல்லை மாடு பார்க்கறதுக்கு வரோம், எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். எத்தனை மாடு அத்தனை மாடுன்னு சொல்ல, இங்கே வந்து பார்த்து எடுக்க தான் அப்பமா எடுத்தது. ஒரு கேரக்டரைஸ் எப்படின்னா பேச்சு வளர்க்கலாம்? பேச்செல்லாம் கரெக்டாக வரவங்களுக்கு வந்து கரெக்டாக வாங்கி தர, ரேட் கம்மி பண்ணி அவங்ககிட்ட வந்து நல்லா பேசி வாங்கி தராது. கம்மி ரேட்டில் கரெக்டாக கம்மி பண்ணி எங்களுக்கு சாதகமாக வாங்கி தராது. சாதகமாக இது. இப்போ ஏன் மாட்டுக்கார் சொன்னதுலேருந்து இந்த மாடு உங்களுக்கு எவ்வளோ கம்மி பண்ணியிருப்பாரு தோராயமாக? அவர் சொன்னதுலேருந்து ஒரு 15,000 20,000 கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துருவாரு. 15 20,000 எல்லா மாட்டிலுமே அது மாதிரி தானே? இல்லை, ஒரு சில மாட்டில் 5,000 10,000, ஒரு சில மாட்டில் 20,000 வரையும் கம்மி பண்ணி வாங்கி தராரு. எல்லாமே கரெக்டாக சொல்லி எடுத்துறாரு. இப்போ மெயினாக நீங்கள் எவ்வளோ நாள் வச்சு பார்க்குறீங்க? இப்போ 12 மாடு எடுத்துறீங்க. இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஃபார்ம் வச்சுருந்தீங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சரி ஓகே. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்பே கொஞ்சம் பெரிய மாடாக தான் வந்து கொண்டு வைக்கிறீங்க. மாடு பண்ண பேசாக வச்சுக்கிறீங்களா? ஆமாம். இப்போ இதை கரெக்டாக மெயின்டைன்ஸ் பண்ணி கரெக்டாக லாபகரமாக நடத்தினோம்னா என்னென்ன விஷயத்தை நம்ம கரெக்டாக இருக்கணும், ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம்? நம்மள்தே சொந்தமாக வந்து தீவன பில்லு இதெல்லாம் நம்ம சொந்த நிலத்தில் வந்து அத்து போகிற மாதிரி இருக்கணும். மெயினாக அது ஒன்று. அது இருந்துட்டாவே நம்ம லாபகரமாக ரன் பண்ணலாம். இடமும் சொந்த இடத்துல வச்சு பண்ணணும். இப்போ அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நெயல் தேவை. வெயில் காலத்தில் மரம் நட்டு வச்சுருந்து நெயலில் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் மாடு. இப்போ நம்ம மாடு பண்ண வைக்க பெருசுலாம் அதுக்கு வந்து நம்ம சொந்தமாக இடம் இருந்தால் தான் நம்ம வைக்கணும். ஆமாம். ஓகேண்ணா. இப்போ வந்து இது கரெக்டாக மெயின்டைன் பண்ண தெரியாமல் ஒருத்தர் லாஸில் விட்டுறாங்க, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து அதனுடைய எப்பப்போ என்னென்ன ஃபீடு கொடுக்கணும், எந்த சீசனில் எதாவது கொடுக்கணும், அந்த மாதிரி இதுவும் தெரியாது கொஞ்சம். அது இல்லாத பார்த்தீங்கன்னா மொத்தமே காசு கொடுத்து வாங்கினோம்னா கை காசு போட்டு தான் பண்ண வேண்டியதாகும். அதெல்லாம் லாஸ் ஆகிடும். சரி ஓகேண்ணா. இப்போ வந்து மாடு நம்ம கவனிப்பு முறை வந்து வெயில் காலத்துக்கும் மழை காலத்துக்கும் பராமரிப்பு முறைங்கிறது மாறுமா இல்லை ஒரே மாதிரி தான் இருக்குமா? மாறும், கண்டிப்பாக மாறும். அதுக்கு டிஃப்ரெண்ட் அப்படி சொல்லிடுங்கண்ணா. வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியான பொருள், மாட்டுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியான பொருள் கொடுத்தீங்கன்னா அந்த வெயில் கிளைமேட்டுக்கு செட் ஆகிடும். அதே போல் மரத்து நெயில் மெயினாக தேவை. சரிங்கண்ணா. நைட்டில் எங்கே வேணால் கட்டலாம். பகலில் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் டைமில் மரத்துக்கு தான் கட்டணும். மழை டைமில் பார்த்தீங்கன்னா ஷீட்டு போட்டு வச்சுக்கணும், ஷீட்லேயே தான் கட்டி வச்சுக்கணும். மழை காலத்தில் ஷீட்டுக்கு உள்ளே இருந்தால் தான் மாட்டுக்கு வந்து சேஃப்டி. அந்த சீட்லேருந்து ஹீட் வருங்களா? அப்போ மழை காலத்தில் ஹீட்டெல்லாம் வராது, கோல்டு தான் அதிகமாகும். அப்போ அது சீட்டில் உள்ள இதுவாக சேஃபாக இருந்துச்சுன்னா மழையில் இல்லாத நினையாத அதை பராமரித்து நல்லா விஷயம். சரி ஓகேண்ணா. சரி ஓகேண்ணா. நிறைய விஷயம் சொல்லிடுவீங்கண்ணா, கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நடத்துங்க. ஓகே, நன்றிங்கண்ணா. தேங்க்யூ.